வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் நம்பர் 5 ஸ்க்ரூ ஜாக்கோடைய அசம்பிளில் பார்ட் நம்பர் 5 வாசர் அப்படிங்கக்கூடிய பார்ட்டு நம்ம வரைய போகிறோம். இந்த படத்தில் வெர்டிகலாக வாசரை கொடுத்துருக்கு, ஆனால் நம்ம இதில் ஹரிசாண்டலாக வரைய போகிறோம். இது அப்படியே ஹரிசாண்டலாக வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய டைமென்ஷன் பார்ப்போம். டயா 35, இதனோட டயாமீட்டர் 35, திக்னஸ் 8. வரைகிறதுக்கு எல் என்டர் ஒரு இடத்துல கிளிக் பண்ணி மூவ் பண்ணுவோம். எஃப் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிடுவோம். 35 என்டர், உயரம் 8 என்டர், மறுபடியும் 35 என்டர். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். எல் என்டர், முப்பத்தி அஞ்சு என்டர், 8 என்டர், 35 என்டர். க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. இதில் இந்த வாசரோட இன்சைடு இதனுடைய அளவு என்ன இருக்குது அப்படின்னா டயா 45, சாரி 14.5 இன்சைடு, மேலே 25 mm இருக்குது. இதை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அளவு 90 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எப்படி வரைகிறது? 25 mm டயாமீட்டர் வரைஞ்சி எப்படி இந்த இடத்த வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு இந்த வாசரில் இந்த இடத்த வரையணுமா? நமக்கு பார்ட் டிராயிங் தேவையில்லை, அசம்பிள் டிராயிங் தான். அடுத்தது இதுக்கு அடுத்து ஒரு ஸ்க்ரூ வரைவோம். அந்த ஸ்க்ரூ வரையும் போது நமக்கு அந்த ஸ்க்ரூவை தூக்கி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இதில் சீட் ஆயிரும். அப்போ நமக்கு இந்த இடம் தேவையில்லாமலே போயிடும். இந்த இடம் நமக்கு தேவையில்லாமலே போயிடும். அதனால் இதை நீங்கள் இப்போ வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு இந்த வாசருங்கிறது அப்படியே இருக்கட்டும். செலக்ட் பண்ணி எம் என்ட்ரு கொடுத்து சைடில் மூவ் பண்ணி அப்படியே இருக்கட்டும். இது வாசர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வரைய போகிறது இந்த டாமி பார் அப்படிங்கக்கூடியது. இந்த டாமி பாருடைய அளவு பாருங்கள், டயா 12, டயா 12, இதனுடைய லென்த்து 62, 12 mm டயமீட்டருக்கு 62 mm லென்த்து. இதுக்கப்புறம் மொத்த லென்த்து பாருங்கள் 275. நம்ம இந்த மொத்த நீளம் 275க்கு வரைய தேவையில்லை. அதே மாதிரி இங்கே ஒரு 100 mm கொடுத்துருக்காங்க நர்லிங்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இது நம்ம இதில் உள்ள மாதிரி எப்படி வரைகிறது? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, இது ஒரு 100, இது ஒரு 40 எடுத்துக்கிடுவோம். 140 mm எடுத்துக்கிடுவோம். ப்ளஸ் இந்த 62 அப்படியே எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 62 வரைவோம். 62 டயா 12க்கு. அப்போ எல் என்டர் கொடுத்து என்னுடைய லென்த்து 62 என்டர், டயாமீட்டர் 12 என்டர், மறுபடியும் 62 என்டர். இதை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறோம். இந்த முனையில் ஒரு சேம்பர் இருக்குது. இதனுடைய சேம்பருடைய அளவு ஆஃப்செட் 2 கொடுத்துக்கிடுவோம். ஆஃப்செட் கொடுத்து 2 என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி உள் பக்கம் கொடுத்தாச்சுன்னா ஆஃப்செட் அடிச்சிடும். அது மாதிரி இந்த இடத்துல முனையுடைய சேம்பர் அப்படிங்கக்கூடியது 2 ஏற்கனவே 2 இருக்குது. அதனால் இந்த கோடையும் செலக்ட் பண்ணுங்கள், என்டர். இந்த கோடையும் செலக்ட் பண்ணுங்கள், என்டர். ஓகே, எஸ்கேப் கொடுத்துருங்க. சேம்பர் அடித்தாச்சு. இப்போ இந்த டாமி பாருடைய முனை பகுதி ரெடி ஆயிடுச்சு. 62 mm நீளத்துக்கு. இந்த சைடு நம்ம வரைய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதனுடைய அளவு டயா 100, இதனுடைய அளவு விடுவிட்டு போயிருக்குது. டயா 20, இந்த இடத்தோடைய அளவு 20.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 140 வச்சு வரைவோம் அப்படின்ட்டு. அப்போ எல் என்டர், ஒரு கோடு 140 என்டர். அந்த 4 எனக்கு டிஃபால்ட்டாக எல் என்டர் 140 என்டர். உயரம் 20 என்டர். மறுபடியும் 140 என்டர். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, என்டர் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடம் இதனுடைய சேம்பர் வழக்கம் போல் சேம்பர் கிளிக் பண்ணிடுறோம். இதையும் கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே ஒரு சேம்பர், மறுபடியும் என்டர். இதையும் கிளிக் பண்ணியும் இங்கே ஒரு சேம்பர் கிடச்சிருச்சு. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு எஸ்கேப் எல் என்டர் கொடுத்துருங்க. இந்த இடத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்துருங்க. ரைட்டா? அடுத்தது ஆஃப்செட் அடிங்க. ஆஃப்செட் ஒரு 15 என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இந்த கோடு உள்ள கோடை கிளிக் பண்ணி இந்த பக்கம், மறுபடியும் கிளிக் பண்ணி இந்த சைடு கிளிக் பண்ணி எஸ்கேப் கொடுத்தாச்சா? எதுக்காகனா இந்த பிரேக்கை காட்டுறதுக்காக, இந்த பிரேக்கு காட்டுறதுக்காக நான் 15 கொடுத்துருக்குறேன். இந்த கோடு கூட 10 mm கொடுத்தா போதும். ஆஃப்செட்டு 10 என்று கொடுத்து இங்கிருந்து 10 mm தள்ளி என்டர். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா டிஆர் என்று கொடுத்துக்கோங்க. இன்னொரு என்டர். இதுவும் நமக்கு தேவையில்லை. ரைட்டா? அடுத்தது இந்த ரேடியஸ் இந்த இருக்கு இல்லையா, ஆர்க், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடம் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கர்சரை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேடியஸ் கூட குறையா வரும். இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கிளிக் படிச்சிருங்க, ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. ரைட்டா? இப்போ டிஆர் என்ட்ரு கொடுத்துருங்க. இன்னொரு என்ட்ரு கொடுங்க. டிஆர் என்டர், இன்னொரு என்டர். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது காணாமல் போயிடும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கவனமாக பாருங்கள். எஸ்கேப் கொடுத்துட்றேன். மிரர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மிரர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வை மிரர் அடிக்க போகிறேன். மிரர் கொடுத்து செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கு. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ரைட்டா? அடுத்தது மறுபடியும் ஒரு என்டர், அதாவது மிரரு. இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இதையும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இதில் மாற்றி கொடுத்துருக்குறேன். மிரர், மறுபடியும் மிரர் கொடுக்குறேன். செலக்ட் என்டர். இங்கேயும் கிளிக் பண்ணிடுறேன். என்ட்ரு கொடுத்துட்றேன். இது உள் பக்கம் உள்ளது, இது தேவையில்லை. அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். இந்த கோடும் தேவையில்லை, செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ரைட்டா? இதே மாதிரி இங்கே எனக்கு தேவை. என்ன பண்ணுறது? இன்னொருக்கா ஃபுல்லாக வரைய தேவையில்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதை செலக்ட் பண்ணுறேன். அதை மட்டும் ரேடியஸ் மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலெக்ஷன் பண்ணி இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு வாங்க.
கொண்டு வந்து இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணியாச்சுன்னா அப்படியே வந்துடும். ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா மிரர் இதை செலக்ட் பண்ணி மிரர் கொடுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கொடுக்கலாம். ரைட்டா? நமக்கு இதில் வந்து இந்த கோடு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு மிரர் கொடுங்க. மிரர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர், இங்கேயும் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரியா? அடுத்தது இந்த டாமி பார் அப்படிங்கக்கூடியதில் இந்த இடம் நர்லிங் காமிக்கணும். 100 mm நர்லிங் காமிக்கணும். இப்போ இதை ஆஃப்செட் கிளிக் பண்ணிவிட்டு 100 என்டர் கொடுத்து இதை செலக்ட் பண்ணி இந்த பக்கம் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே. அடுத்தது ஹேச்சிங் போயிட்டு இந்த பேட்டர்னில் போய் பேட்டர்ன் மாற்றணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, பேட்டர்ன் மாறிடுச்சு. பேட்டர்னுடைய சைஸு 20 அடித்து வெளியே கிளிக் பண்ணிக்குவோம். ஆட் பிக் பாயிண்ட், இந்த இடம் செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர், ப்ரிவியூ கரெக்டாக இருக்குது. மறுபடியும் கிராஸ் கரை இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஓகே. ரைட்டா? அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் வரையணும். இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரேடியஸ் வரைகிறதுக்கு இந்த ஆர்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்ட் பாயிண்டில் ஒரு கிளிக்கு, இந்த எண்ட் பாயிண்டில் ஒரு கிளிக்கு, இந்த இடம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே வச்சு கூட இந்த மாதிரி வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு டிஆர் என்டர், இன்னொரு என்டர், இதை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அது காணாமல் போயிடும். இப்போ டாமி பாருடைய இன்னொரு சைடு வரைஞ்சிருக்கிறோம். இதை எஸ்கேப் கொடுத்துங்க. இதை மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு எம் என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி மிட் பாயிண்டில் கிளிக் பண்ணி இங்கே மிட் பாயிண்டில் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த டாமி பார் இங்கே வரைஞ்சாச்சு. இப்போ பார்ட் நம்பர் 7 வரைஞ்சிட்டோம், 5 வரைஞ்சிட்டோம். இது போக பார்ட் நம்பர் 6 ஒன்று வரைய வேண்டியது. பார்ட் நம்பர் 6 வரைய வேண்டியிருக்குது. செட் ஸ்க்ரூ அப்படிங்கக்கூடியது.